வழியுது. போதும், சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. மகா, வாழ்க்கையில மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல அந்த கடவுள் மனைவியை தான் வாழ்க்கையாவே கொடுத்துருக்காரு. நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னா உணர்வே இல்லாம என்கிட்ட கொட்டி கிடந்த பணம் மாதிரி தான் என்னோட கல்யாண வாழ்க்கை இருந்திருக்கும். உன்னால தான் கல்யாணங்கிறது வெறும் அந்தஸ்து சம்மந்தப்பட்டது இல்லை, அது முழுக்க முழுக்க தூய்மையான அன்பு சம்மந்தப்பட்டதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா எங்கேயோ ஆகாயத்தில் பறந்துட்டு இருந்த சூர்யாங்கிற இந்த பறவை உன் அன்புக்காக இப்படி இறங்கி வந்து உருகிட்டு இருக்குமா என்ன? சொல்லு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் மகா. நீங்க ரொம்ப ஓவரா சொல்றீங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்? சச்சா, இதுல ஓவரா சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதானே? வீட்டில் தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே வார்த்தைக்கு வார்த்தை மகா மகான்னு தானே சொல்றாங்க. உன் அன்புக்கு நீ எல்லாரையும் அடிமையாக்கிட்ட. தாத்தா பாட்டி கூட இயல்பானவங்க, அதனால உன்னை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா, அவங்க பிடிவாதம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு உன்னை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா ரியலி யூ ஆர் கிரேட் மகா. ஏய் மகா, என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குற? இல்லங்க, இது சந்தோஷத்துல வர்ற கண்ணீர். நானும் நீங்க பேச பேச எமோஷனல் ஆக கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என்னால முடியலங்க. மகா, எனக்கு உங்கள மாதிரி மிகையா பேச தெரியல சூர்யா. ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு மனைவியா மட்டும்தான் வாழணும்னு ஆசை இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் உடல் வேறையா இருந்தாலும் உயிர் ஒண்ணுதாங்க. சூப்பர் மகா. அப்படின்னா அந்த சிவனும் பார்வதி மாதிரி நம்ம 2 பேரும் 50-50யா? என்னங்க, என் மனசார சொல்றேன், என் காதல மட்டும் இல்லைங்க, என்னையும் உங்ககிட்ட முழுசா ஒப்படைக்கிறேன். ஐ லவ் யூ மகா. ஐ லவ் யூ சூர்யா. என்ன எல்லாரும் காலையிலே வந்துட்டீங்க? வாங்க பாட்டி, வாமா, எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வாங்க. அங்க எல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்சாச்சு. எடுத்துட்டு வர வேண்டியதான் பாக்கி. வந்த கையோட நம்ம எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டா பக்காவா எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் வா. ஏன்? வா. ஏய், என்னாச்சு? என்னம்மா திடீர்னு வந்து என்னாச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? காலையில எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. ஷோ, இவ ஒருத்தி, இவகிட்ட இதை எப்படி கேக்குறது? அது நேத்து மாப்பிள்ள நீ உன் மாப்பிள்ள உள்ள தூங்கிட்டு இருக்காருமா. சரி, அவர் உள்ள தூங்குறாரு, நீ எங்க தூங்குன? ஏய், எல்லாம் வசதியா இருந்ததா? ஐயோ அம்மா, உன் மாப்பிள்ள சரியான ஆளுமா.
எனக்கே தெரியாம ஒரு ரூம் முழுக்க அலங்காரம் பண்ணி அசத்திட்டாரு. அப்படியாடி? ஐயோ. எங்க போற? அலங்காரம் பண்ணத பார்க்க போறேன். உன்னை அப்படியே துளைச்சு கட்டிடுவேன். பேசாம அமைதியா இரு. சரி. ஏய், நான் சொன்ன அந்த பைப்பு மேட்ரு ஒர்க் அவுட் ஆச்சா? அம்மா சும்மா இருமா. அதெல்லாம் நல்லாதான் ஒர்க் அவுட் ஆச்சு. நீ போ. ஐயோ போமா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ போமா. அம்மா எங்க போனாங்க? ஐயோ நான் சந்தோஷத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. மானத்தை வாங்கிடுவாங்களே இந்த அம்மா. ஐயோ அம்மா, அம்மா. யாருக்கு எந்த ரூம் வசதியா இருக்குமோ அப்படியே எடுத்துக்கலாம். நாம எல்லாருமே இங்க கீழ இருக்க ரூம்ஸே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. வயசு பசங்கள மாடியில இருக்கிற ரூமுக்கு அமைச்சிரலாம். என்னங்க கரெக்ட் தானே மாமா? சம்மந்தி சம்மந்தி என்னாச்சு? என்னம்மா இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னாச்சு? நீங்க வாங்க. என்ன? ஒரு நிமிஷம் வாங்க. ஐயோ என்ன? வாங்க. ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ போச்சு போச்சு, மானம் போச்சு. வந்த வேகத்துல அம்மா அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. நிஜமாவா? மகா வாமா. இது வராது. என்ன சம்மந்திங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. வாங்க அத்தை, எல்லாம் நல்ல விஷயம்தான். நேத்து சூர்யாவையும் மகாவையும் இங்க விட்டுட்டு போனோம்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஓ எங்க அந்த படுவா ராஸ்கல்? தாத்தா இதோ இப்ப வந்துருவார் தாத்தா. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க ராஜ கம்பீர சூரிய மகாராஜா வரார் வரார் வரார். டேய் நல்லவனே இங்க வா. சூர்யா சூப்பர்ரா சூப்பர். கலக்கிட்ட.